8D822 விமானம் இன்று அதிகாலை 12:05 அளவில் துபாயிலிருந்து நாட்டுக்கு வருகை தந்தது. HNB ஃபைனான்ஸ் தங்க கடனிடமிருந்து இப்பொழுது தங்க பவுன் ஒன்றுக்கு 3 லட்சம் முற்பணம். மத்திய கிழக்கு பிராந்தியங்களுக்கான மேலும் சில விமான சேவைகள் இன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாக சிவில் விமான சேவை அதிகார சபை தெரிவிக்கின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியங்களின் நிலைமை மற்றும் எதிர்வரும் விமான சேவைகள் தொடர்பில் ஜனாதிபதியுடன் இன்று விசேட கலந்துரையாடலில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். තාවකාලිකව ගුවන් අවකාශ විවෘත කරපු සැනින්ම தற்காலிகமாக வான்பரப்புகள் திறக்கப்பட்டவுடன் சில விமானங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன. இலங்கையின் பிட்ஸ் விமான சேவை துபாய் வரை பயணித்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு நேற்று மாலை மீண்டும் திரும்பியது. இன்றும் மேலும் சில விமான சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் வான்பரப்புகள் தற்காலிகமாக திறக்கப்படும் சந்தர்ப்பத்தில் விசேட விமான போக்குவரத்து முன்னெடுக்கப்பட உள்ளது. எமிரேட்ஸ் விமான நிறுவனம், பிட்ஸ் விமான நிறுவனம், அதேபோன்று ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் எமது நாட்டிலுள்ள விமான சேவைகளை இன்று மாலை முன்னெடுக்க உள்ளது. மேலும் காலை நேரத்தில் வழமை போன்று ஓமான் வான்பரப்பு திறக்கப்பட்டுள்ளதால் ஃப்ளை துபாய் விமான நிறுவனத்தின் ஜலாம் ஏர் இன்று காலை இலங்கையை வந்தடைந்தது. அதேபோன்று பயணிகளையும் ஏற்றிச் சென்றது. மேலும் சில வான்பரப்புகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளமையால் சில நிறுவனங்கள் தொடர்ந்தும் விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன. நேற்று காலை துறைமுகம் மற்றும் விமான சேவை அமைச்சின் தலைமையில் பிரதி அமைச்சர் மற்றும் செயலாளர்களின் வழிகாட்டுதலில் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு நிறுவனங்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. அங்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய வான்பரப்புகள் திறக்கப்பட்டவுடன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிவிகார அமைச்சு, சுற்றுலா அமைச்சு மற்றும் ஏனைய தரப்பினருடன் இணைந்து குறித்த தீர்மானங்களை எடுப்பதற்கு விமான விபத்துக்கள் மற்றும் பாதுகாப்பை ஆராய்ந்து செயற்படுவது நிறுவனத்தின் பொறுப்பாகும். அதேபோன்று அந்த நாடுகளின் சிவில் விமான சேவை அதிகார சபை மற்றும் எமது சிவில் விமான சேவை அதிகார சபையை கண்காணித்து மேற்பார்வையின் கீழ் அனுமதியுடன் குறித்த விமான சேவைகளை முன்னெடுப்பதற்கு இதன் போது தீர்மானம் எட்டப்பட்டது. அதேபோன்று அது தொடர்பான மற்றும் ஒரு விசேட கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதியுடன் நடைபெறவுள்ளது. අතිකරු ජනාධිපතිතුමාගේ ප්‍රධානත්වයෙන් පැවැත්වීමට නියමිතයි. இன்னும் நிலைமை வழமைக்கு திரும்பாமையால் குறித்த விமான நிறுவனங்கள் அல்லது விமான நிலையங்களின் தகவல்களை பெற்றுக்கொண்டதன் பின்னர் மாத்திரம் விமான நிலையத்திற்கு வருமாறு பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். දින කිහිපයක් ගත වේ කියලා අපි හිත சில நாட்கள் எடுக்கும் என நாங்கள் நினைக்கின்றோம். விமான பயணிகள் உரிய விமான நிறுவனம் அல்லது விமான சேவை நிலையம் அல்லது ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை தொடர்பு கொண்டதன் பின்னர் மாத்திரமே விமான நிலையத்துக்கு வாருங்கள். அதுவரையில் உங்கள் இடங்களில் இருங்கள் என்றே நாங்கள் கூறுகின்றோம். ස්ථානවල රැඳී සිටින්න කියලා තමයි අපි සඳහන් කරන්න කැමතියි. For everything you need, B2B.lk, Sri Lanka's largest business marketplace.